அமெரிக்கத்தில் பணிபுரியும் வெளிநாட்டவர்களில் ஏராளமானவர்கள் இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள். அவர்களின் நலனுக்காக அமெரிக்க அரசாங்கமும் இந்திய துணை தூதரகமும் பல்வேறு திட்டங்களையும் முயற்சிகளையும் அவ்வப்போது முன்னெடுத்து வருகிறது. அந்த வகையில் தற்போது அமெரிக்கத்தில் இந்திய தொழிலாளர்களுக்கென புதிய காப்பீடு திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது விபத்து அல்லது இயற்கை காரணங்களால் உயிரிழக்கும் தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு 75,000 திராம்ஸ் வரை இழப்பீடு கிடைப்பதை உறுதி செய்யும் என கூறியுள்ளது. இது தொடர்பாக துபாயில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், இந்தியாவை சேர்ந்த தொழிலாளர்களுக்கென மார்ச் 1ஆம் தேதி முதல் உயிர் பாதுகாப்பு திட்டம் லைஃப் ப்ரொடெக்ஷன் பிளான் என்றழைக்கப்படும் புதிய காப்பீடு திட்டம் அமலுக்கு வந்துள்ளதாக கூறியுள்ளது. மேலும் இந்த உயிர் பாதுகாப்பு திட்டம் என்பது அமெரிக்கத்தில் பணிபுரியும் 2.27 மில்லியன் ப்ளூ காலர் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்புகளில் உள்ள பலன்களை அதிகரிக்கும் வகையில் தற்போது அறிமுகம் செய்யப்பட்டிருப்பதாக துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகம் கூறியுள்ளது. அதாவது நாட்டில் உள்ள பல்வேறு நிறுவனங்களிலும் சுகாதார காப்பீடு மற்றும் பணி தொடர்பான காயங்கள் மற்றும் பணியிடை மரணங்களுக்கு இழப்பீடு வழங்கப்படுகிறது. ஆனால் தொழிலாளர்கள் திடீரென விபத்திலோ அல்லது இயற்கையாகவோ மரணம் அடைந்தால் அவர்களது குடும்பத்திற்கு கட்டாய இழப்பீடு வழங்கப்படுவதில்லை. இதனால் நாட்டில் பணிபுரியும் ஒரு தொழிலாளி இறந்துவிட்டால் அந்த தொழிலாளியின் உடலை நாட்டிற்கு திருப்பி அனுப்பும் செலவுக்கு கூட நிதி இல்லாமல் பல தொழிலாளர்களின் குடும்பங்கள் தடுமாறுகிறது. இந்த சிக்கலை தீர்ப்பதற்காகவே ப்ளூ தொழிலாளர்களை ஆட்சேர்ப்பு செய்யும் அமெரிக்கத்தின் முக்கிய நிறுவனங்கள் மற்றும் 2 காப்பீட்டு சேவை வழங்குநர்களுக்கு இடையிலான சந்திப்பை இந்திய தூதரகம் ஏற்பாடு செய்துள்ளது. அதைத் தொடர்ந்து 2 காப்பீட்டு நிறுவனங்களும் ப்ளூ காலர் தொழிலாளர்களுக்காக பிரத்யேக காப்பீடு திட்டத்திற்கு வேலை செய்ததாகவும், பின்னர் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை பற்றி ஆட்சேர்ப்பு நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இறுதி செய்யப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. அதன்படி இந்த காப்பீடு திட்டத்தில் 18 முதல் 70 வயதுடைய தனிநபர்களுக்கு 37 திராம்ஸ் முதல் 72 திராம்ஸ் வரையிலான வருடாந்திர பிரீமியங்கள் வழங்கப்படுகிறது. எனவே காப்பீடு செய்யப்பட்ட தொழிலாளி விபத்து அல்லது இயற்கையான காரணங்களால் உயிரிழந்தால் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரீமியத்தை பொறுத்து அவர் குடும்பத்திற்கு 35,000 திராம்ஸ் முதல் 75,000 திராம்ஸ் வரை இழப்பீடு கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் அமெரிக்கத்தில் பணிபுரியும் போது உயிரிழந்த பணியாளரின் உடலை தாய் நாட்டிற்கு திருப்பி அனுப்புவதற்கு 12,000 திராம்ஸ் கவரேஜையும் இந்த திட்டம் வழங்குவதாக கூறியுள்ளது. அதன்படி வருடாந்திர பிரீமியமாக 72 திராம்ஸ் கொண்ட பாலிசிக்கு இழப்பீடாக 75,000 திராம்ஸ் என்றும், 50 திராம்ஸ் கொண்ட பாலிசிக்கான இழப்பீடு தொகை 50,000 திராம்ஸ் என்றும், 37 திராம்ஸ் கொண்ட பாலிசிக்கான இழப்பீடு தொகையானது 35,000 திராம்ஸ் என கூறியுள்ளது. 2022ஆம் ஆண்டின் புள்ளி விவரங்களின்படி துபாயில் பதிவான 1,750 இறப்புகளில் 1,110 பேர் தொழிலாளர்கள் என தெரிய வந்துள்ளது. இதேபோன்று 2023ஆம் ஆண்டில் பதிவான 1,513 மரணங்களில் 1000 பேர் தொழிலாளர்கள் என்றும், இந்த இறப்புகளில் 90%த்திற்கும் அதிகமானவை இயற்கையான காரணங்களால் ஏற்பட்டவை என அந்த தரவுகள் கூறியுள்ளது. சுமார் 3.5 மில்லியன் இந்தியர்கள் வாழும் அமெரிக்கத்தில் 65% பேர் ப்ளூ காலர் தொழிலாளர்கள் என்று தெரிவித்த துபாயின் இந்திய தூதரகம், ஒரு வருடத்தில் ஏற்படும் அதிக எண்ணிக்கையிலான தொழிலாளர்களின் இயற்கை மரண நிகழ்வுகளை கருத்தில் கொண்டு இறந்தவர்களின் குடும்பத்திற்கு சில நிதி சலுகைகளை வழங்குவதற்காக அனைத்து நிறுவனங்களையும் லைஃப் ப்ரொடெக்ஷன் பிளான் திட்டத்தை கருத்தில் கொள்ளுமாறு இந்திய துணை தூதரகம் கேட்டுக்கொண்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.